ஒரு வருஷத்துல 2 முறை உணவு இடைவேளையில சந்திச்சிருக்கோம். இவ்வளவுதான் ஒட்டுமொத்த சந்திப்பு. அப்பையும் சகிச்சுக்கிட்டாங்க. எனக்கா எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டாங்க. எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. வீடு எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. எனக்கு 24 வயசு இருக்கும்போது ரொம்ப நெருக்கடி குடும்பத்துல வந்துருச்சு. என்ன எங்கேயாவது கூட்டி போயிருந்தாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. எதுவுமே யோசிக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அப்பதான் 25,000 ரூபாய் சம்பளம், அதுல பாதி வீட்டு கொடுக்கணும். இதை வச்சு நான் என்ன செய்வேன்? வீட்டுல சங்கருத்து போட்டுருவாங்க. என்ன செய்யறது அப்படின்னா கடைசியில் எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தவங்க என்னை விட்டு கொடுக்க வேண்டிய சூழல் உருவாச்சு. அப்பையும் சிரிச்சுக்கிட்டே விட்டு கொடுத்தாங்க. இன்னும் அந்த சிரிச்ச முகம் இருக்கு. அதுக்கு எப்படி இந்த நன்றி சொல்றதுன்னு சுத்தம் அப்படி விட மாட்டேங்குது. ஆனா அந்த குற்ற உணர்ச்சி இருந்துட்டே இருக்கு. எனக்கா விட்டு கொடுத்ததுக்கு நன்றி. எதை விட்டு கொடுத்ததுக்கு? சந்தோஷத்தை, நேரத்தை, மகிழ்ச்சிய, மத்ததை, அப்பா அம்மாவை, கடைசியில் என்னையவே. அது வேற யாரும் செய்வாங்களான்னு எனக்கு தெரியாது. அதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு புரியல. ஆனா கலந்துட்டு நன்றி கடனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் என் சாமிக்கு நன்றி.